நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2 UGTRB 2024 ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பேப்பர் 2 அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தேர்வு. இந்த ஆசிரியர்கள் அனைவருமே, நீங்க தமிழ் மேஜரா இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும், மேக்ஸா இருந்தாலும், எந்த ஒரு மேஜரா இருந்தாலும் அனைத்து ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய தேர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் கட்டாய தேர்வு. ஸோ இது அனைவருமே எழுதக்கூடியது. இதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு இயல் வாரியாக 10th இருக்கக்கூடிய லெசனை ஃபுல்லா கவர் பண்ணி ஒவ்வொரு இயல் வாரியாக நம்ம நினைச்சிரோம் பயிற்சி வினா விடையானது கொடுத்துட்டு இருக்கோம். மொத்தம் 9 யூனிட் இருக்கு. இந்த 9 யூனிட்டையுமே நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் என்பது மிக முக்கியமானது. ஸோ இதற்கான வினா விடைகளை தொகுத்து நம்ம பிடிஎஃப் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 10th இருக்கக்கூடிய இயலை பார்க்குறோம். ஸோ இதை நம்ம பார்த்தாலே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையானது கிடைக்கும். வேற எதையுமே பார்க்க வேண்டாங்கிற அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே இங்கே நம்ம நினைச்சிடறோம் தொகுத்து கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு டோட்டலாக 30 கொஸ்டின். இந்த 30 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சொல்லி பார்க்கும்போது 50 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் 20 மதிப்பெண் நம்ம எடுக்கணும். ஸோ இது முழுமையாக இங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சியில சாத்தியக்கூறு ஏற்படக்கூடிய அளவிற்கு நம்ம தொகுத்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2 தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு இறுதி கட்ட திருப்புதலாக வினாவிடை பயிற்சிகள், அதே மாதிரி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ முதல் வினாவானது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை என்பது பாடி மகிழ்ந்தனர் பெயரச்ச தொடர் என்பது பொருந்தாதது. காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர். பாடினாள் கண்ணகி வினைமுற்று தொடர். நண்பா எழுது விழித்தொடர். இது ஃபுல்லாமே சரி. பொருந்தாதது என்பது ஆப்ஷன் டி, பாடி மகிழ்ந்தனர் பெயரச்ச தொடர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாடத்தை படித்தால் 2ஆம் வேற்றுமை தொடர். இசையால் ஈர்த்தார் 3ஆம் வேற்றுமை தொடர். கயல் விழிக்கு பரிசு 4ஆம் வேற்றுமை தொடர். முருகனின் சட்டை 5ஆம் வேற்றுமை தொடர். சோ ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள், ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். அப்ப தொகாநிலை தொடர் என்றால் என்ன? ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இந்த தொகாநிலை தொடரின் வகைகள் எத்தனை? 9 வகைகள். எழுவாய் தொடரில் எழுவாயுடன் தொடர்ந்து வரும் பயனிலைகள் பெயர், வினை, வினா. சோ இது மூன்றுமே சரியானது. விழியுடன் எது தொடர்வது விழி தொடராகும். விழியுடன் எது தொடர்வது விழி தொடராகும். வினை. வினைமுற்று தொடர் ஒரு பெயர் தொடர்வது. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்று தொடர் என்று அழைக்கப்படுகிறது. முற்று பெறாத டாஸ் பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர் எனப்படும். வினை. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்ந்து வருவது பெயரச்ச தொடர் எனப்படும். டாஸ் உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். பொருத்தி காட்டுக. கட்டுரையை படித்தால் 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். கட்டுரையை படித்தால். அன்பால் கட்டினார் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்.
அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு பொன்னாடை என்பது பாத்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர். சோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பொறுத்தை காட்டுக. மறுபடியும் பொறுத்துக. சரிங்களா? சோ இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ. காவேரி பாய்ந்தது. முதல்ல இருக்கக்கூடியது காவேரி பாய்ந்தது என்பது எழுவாய் தொடர். காவேரி பாய்ந்தது எழுவாய் தொடர். நண்பா எழுது என்பது விழித்தொடர். கேட்ட பாடல். கேட்ட பாடல் என்பது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், கேட்ட பாடல் என்பது பெயரற்ற தொடர். கேட்ட அப்ப நான்காவதாக இருக்கக்கூடியது வினையற்ற தொடர். பாடி மகிழ்ந்தனர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயர் வினை. இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயர் வினை. மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடராகும். மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் என்று அழைக்கப்படும். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடராகும். கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி ஆகியவை. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி ஆகியவை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் ஆகும். ஆப்ஷன் பி கூட்டுநிலை பெயரெச்சங்கள். விதை நெல்லை அரைத்து வந்து விருந்து சமைத்தவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? இளையான்குடி மாறன் நாயனார். கருங்கோட்டு சீறி யாழை பணயம் வைத்து விருந்தளித்ததை கூறக்கூடிய நூல் கீழ்கண்டனவற்றில் எது? புறநானூறு. சிறுபானாற்று படையில் நெய்தல் நிலத்தவரின் மீன் கறி கொடுத்து யாருக்கு விருந்து அளித்தனர்? சிறுபானாற்று படையில் நெய்தல் நிலத்தவர் மீன் கறி கொடுத்து யாருக்கு விருந்து அளித்தனர்? பாணருக்கு. பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளிரோ என்று கூறும் நூல் கீழ்கண்டனவற்றுள் எது? குறுந்தொகை. ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். வழி செல்வோருக்காக சத்திரங்கள் கட்டிய மன்னர்கள் நாயக்க மன்னர்கள், மராட்டியர்கள். டாஸ் புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. விருந்து. வள்ளல்களால் விருந்தினர் போற்றதை பற்றி கூறியவர். வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை ஔவையார். காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விரும்பக்கூடிய உயர் பண்பு எது? காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கக்கூடிய உயர் பண்பு எது? விருந்தோம்பல். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பு விருந்தோம்பல். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்று கூறியவர் யார்? இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்று கூறியவர் திருவள்ளுவர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் கம்பர். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்தவள் கண்ணகி. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்தவள் கண்ணகி. முன்பின் அறியாத புதியவர்கள் விருந்தினர் என்று அழைக்கப்படுகின்றனர். முன்பின் அறியாத புதியவர்கள் விருந்தினர் என்று அழைக்கப்படுகின்றன. விருந்தினர் என்று அழைக்கப்படுகின்றன. வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளையவனவை ஆவையே என்று கூறக்கூடிய நூல் எது? வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று கூறக்கூடிய நூல் கம்பராமாயணம். விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படக்கூடிய இடம் எது? சிதம்பரம். விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் காணப்படக்கூடிய இடம் சிதம்பரம். விருந்தினரும் வறியவரும்
நெருங்கிய உண்ணமேன் மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்று கூறக்கூடிய நூல் எது? கலிங்கத்து பரணி. செய்தி 1, கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டரால் எழுதப்பட்டது. செய்தி 2, காலின் ஏழப்பின் சென்று என்று கூறுகிறது பெரும்பானாற்று படை. சோ இதுல செய்தி 1 சரி, செய்தி 2 தவறு. அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்று கூறக்கூடிய நூலானது புறநானூறு. லிங்க புராணம், கூர்ம புராணம். சோ பாருங்க, லிங்க புராணம், கூர்ம புராணம் உள்ளிட்ட புராண நூல்களை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். லிங்க புராணம், கூர்ம புராணம் உள்ளிட்ட புராண நூல்களை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்று பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. சீவல மாறன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? சீவல மாறன் என்று அழைக்கப்படக்கூடியவர் அதிவீரராம பாண்டியர். விருந்தோம்பல் செய்யும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக காசி காண்டம் கூறுவது 9. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக காசி காண்டம் கூறுவது 9. நன்மொழி என்பது பண்பு தொகை. நன்மொழி என்பது பண்பு தொகை. பொறுத்துக. கடும்பு, கடும்பு என்பது சுற்றம். படுகர் என்பது பள்ளம். இரடி என்பது திணை. அழ்கி தங்கி. சோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. மலைபடு கடாம். சரிங்களா, மலைபடு கடாம் டேஸ் நூல்களில் ஒன்று, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மலைபடு கடாம் எத்தனை அடிகளை உடையது? மலைபடு கடாமானது எத்தனை அடிகளை உடையது? 583. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் மலைபடு கடாம். கூத்தராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன். படுகர் என்ற சொல்லின் பொருள் என்ன? பள்ளம். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். பெயர் பயனிலையை கொண்ட எழுவாய் தொடர் கீழ்கண்டனவற்றுள் எது? பெயர் பயனிலையை கொண்ட எழுவாய் தொடரானது இனியன் கவிஞன். விழியுடன் வினை தொடர்வது விழி தொடர். கேட்ட பாடல் என்பது பெயரெச்சத் தொடர். பாடினாள் என்பதன் வேர் சொல் எது? பாடு. பாடினாள் என்பதன் வேர் சொல் பாடு. கீழ்கண்டனவற்றுள் எது வினைமுற்று தொடர் ஆகும்? கீழ்கண்டனவற்றுள் எது வினைமுற்று தொடர்? பாடினாள் கண்ணகி. முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது. முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினையற்ற தொடராகும். அன்பால் கட்டினார் என்பது 3ஆம் வேற்றுமை தொடர். அவருக்கு பொன்னாடை என்பது 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மற்றொன்று என்பதில் உள்ள இடைச்சொல் என்ன? மற்றொன்று இவற்றில் உள்ள இடைச்சொல்லானது மற்று. பொறுத்துக. எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் பேருந்து வருமா? பெயரற்ற தொடர் கேட்ட கதை. வினையற்ற தொடர் எழுதி வந்தான். விழித்தொடர் நண்பா எழுது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. செய்தி 1, கேட்க வேண்டிய பாடல் என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். செய்தி 2, குயில் கூவியது என்பது தொகாநிலை தொடர். இரண்டுமே சரியானது. 2 கூற்றுகளும் சரியானது. டேஸ் அழிந்தால்
அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என்கிறார் திருவள்ளுவர். கீழ்கண்டனவற்றுள் எது அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என்று கூறுகிறார். ஆசை, சினம், அறியாமை. ஆசை, சினம், அறியாமை. இது மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரக்கூடிய துன்பமும் அழியும் என்று கூறுகிறார். பகைவர் இன்றியும் தானே மன்னன் கெட காரணமாக வள்ளுவர் கூறுவது பெரியார் துணை இல்லாமை. பகைவர் இல்லாவிட்டாலும் தானே மன்னனாக கெட காரணமாக இருப்பதாக திருவள்ளுவர் கூறுவது பெரியாரின் துணை இல்லாமை. வேரோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இதில் அமைந்துள்ள அணி எது? உவமை அணி. உவமை அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூர் நஞ்சு மரம் பழுத்தன்று. இதில் அமைந்துள்ள அணியானது உவமை அணி. குறளின் ஈற்றுச் சீரான விடும். நல்ல கவனிய. குறளின் ஈற்றுச் சீரான விடும் என்பதன் வாய்ப்பாடு மலர். பண் எனாம் பாடற்கியை ஈன்றல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் அமைந்துள்ள அணி என்ன? எடுத்துக்காட்டு உவமை அணி. விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்று கூறியவர் யார்? விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்று கூறியவர் இளங்கோவடிகள். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறிய நூல் யாது? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறக்கூடிய நூல் எது? நற்றிணை. விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. யாருடைய சிறந்த பண்புகளில் ஒன்றாக விருந்தோம்பலானது கருதப்படுகிறது? நாம் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக விருந்தோம்பல் கருதப்படுகிறது. விதை நெல் அரித்து விருந்து படைத்த திறத்தை கூறக்கூடிய நூல் எது? பெரிய புராணம். விதை நெல்லை அரித்து விருந்து படைத்த திறத்தை கூறக்கூடிய நூல் பெரிய புராணம். குறள் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புற பட்டன்றோ இழல் என்று கூறக்கூடிய நூல் புறநானூறு. கீழ்கண்டனவற்றுள் எது சரியானது அல்ல? கொன்றை வேந்தன் கபிலர் என்பது பொருந்தாதது. கம்பர் ராமாயணம் சரி. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் சரி. கலிங்கத்து பரணி ஜெயங்குண்டார் சரி. அப்ப கொன்றை வேந்தன் என்பது கபிலர் என்பது தவறு. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணம் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என்று பாடியவர் பாரதிதாசன். முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் அதிவீரராம பாண்டியர். முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் கீழ்கண்டனவற்றுள் யார்? முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் கீழ்கண்டனவற்றுள் யார்? அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. வெற்றி வேர்க்கை நருந்தொகை. அதிவீரராம பாண்டிய மன்னனின் பட்ட பெயர் சீவளமாறன். வைரியம் என்பது கூத்தர்கை குறிக்கக்கூடிய சொல். மலைபடு கடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். இரணியன் முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் சொல்லுவோம். மலைபடு கடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். இரடி என்பது திணை. நல்லா பார்த்துக்கோங்க. இரடி திணை. நும்மில் போல நில்லாது புக்கு என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? நும்மில் போல நில்லாது புக்கு என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் மலைபடு கடாம். அருகுற என்ற சொல்லின் பொருள் அருகில். செய்தி ஒன்று. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழரின் மரபு.
செய்தி ஒன்று, தலைவாழை இலையில் விருந்தளிப்பது தமிழர்களின் விருந்தினருக்கு உணவளிப்பது. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபு. செய்தி இரண்டு, நம் முன்னோர் வீட்டின் முன் திண்ணை அமைத்தனர். இரண்டுமே சரியான கூற்று. நம் முன்னோர்கள் வீட்டின் முன் திண்ணை அமைத்தனர். இரண்டும் சரி. பொறுத்துக, கொன்றை வேந்தன். இங்க கொடுத்துருங்க இல்லையா, இதை பொறுத்துற. கொன்றை வேந்தன் ஔவையார் எழுதியது. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாரின் பாடல். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிலார். சோ அப்ப ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் அமைத்தனர் முன்னோர். எதை அமைத்தனர்? திண்ணையை அமைத்தனர். ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழா கொண்டாடும் நாடு எது? அமெரிக்கா. ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து கொண்டாடக்கூடிய நாடு அமெரிக்கா. ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து கொண்டாடக்கூடிய சங்கம் மினசோட்டா சங்கம். பொறுத்துக, ஆரி. ஆரி என்பது அருமை. பொம்மல் சோறு. வேவை வெந்தது. அசையி இலைப்பாரி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. கூத்தராற்று படையை மலையை எதற்காக எதனோடு உருவகம் செய்யப்படுகிறது? கூத்தராற்று படை மலையை எதோடு உருவகம் செய்கிறது? யானை. கெளியி என்பது சொல்லிசை அளபடை. கெளியி சொல்லிசை அளபடை. கெளியி. டேஸை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியமாகும். கோவில்பட்டி. கோபால்புரத்து மக்கள் கதை ஆசிரியரின் ஊர் இடைச்செவ்வல். கோபால்புரத்து மக்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1991. உரி சொல்லுடன் தொடர்வது பெயர் அல்லது வினை? உயிர் சொல்லு உரி சொல்லுடன் தொடர்வது பெயர் அல்லது வினை. சாலச் சிறந்தது என்பது உரி சொல். அடுக்கு தொடர் அல்லாதது பல பல. கரிசல் வட்டார சொல் அகராதி உருவாக்கியவர் ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் ராஜநாராயணன். எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடப்படுபவர் ராஜநாராயணன். பொறுத்துக, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க. பதனம். பதனம் என்பது கவனமாக. மகுளி. மகுளி என்பது சோற்று கஞ்சி. பாய்ச்சல் என்பது பாத்தி. நீத்து பாகம் மேல் கஞ்சி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சோ ஆசிரியர்கள் இந்த பகுதியை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. இயல் 3 ஏற்கனவே பாத்தீங்கன்னா இயல் 1 நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இயல் 2 பார்த்துட்டோம். ஸோ இயல் 1ல ஒரு 180 வினாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இயல் 2ஐ எடுத்துக்கிற பட்சத்துல இயல் 2ல ஒரு 100 வினாக்கள் பார்த்திருக்கோம். ஸோ இயல் 3 இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இயல் 3ல விருந்து போற்றுதும். ஸோ முதல் பாடம் பாத்தீங்கன்னா விருந்து போற்றுதும். சரிங்களா? அதுக்கு அடுத்து காசி காண்டம். மலைபடு கடாம். சரிங்க, விருந்து போற்றுதும் காசி காண்டம் மலைபடு கடாம். அதே மாதிரி கோபால்புரத்து மக்கள். சரிங்க, மிக முக்கியமான சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கோபல்லபுரத்து மக்கள். அதே மாதிரி இலக்கணத்துல பாத்தீங்கன்னா தொகாநிலை தொடர். இதனுடைய தகவல்கள் தான் நம்ம தொகுத்து இந்த இயல் 3ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 96 வினாக்கள்
கொஸ்டின், அதற்கான ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ இது போல மீதி இருக்கக்கூடியது இயல் 4, இயல் 5, மொத்தம் 9 இயல், அதே மாதிரி முழு மாதிரி தேர்வு எல்லாமே நமது குழுவின் சார்பாக பயிற்சிகள் உருவாக்கப்படும். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமது குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலாக நம்ம கொடுக்கக்கூடிய திருப்புதல் பகுதி எல்லாத்தையுமே சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஆன்லைன் கொஸ்டின் ஆன்சரா இருக்கட்டும், அதே மாதிரி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினா விடையாக இருக்கட்டும், இதையும் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.